23rd July 2026 இன்னைக்கு டேக்கான டேரட் கைடன்ஸ். ஃபஸ்ட்டு வந்திருக்க கார்ட் டெத் கார்ட். டெத்துன்ன உடனே பயப்பட வேண்டாம். இது ஒரு ஓல்டு பேட்டர்ன் முடிகிறத சொல்லுது. உங்கள் லைஃப்பில் ஒரு ஓல்டு பேட்டர்ன் ரிப்பீட்டடாக பார்த்திங்கன்னா சில பேர் சில விஷயங்களில் ரிப்பீட்டாக அதே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதில் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். அதை நீங்கள் ஆரம்பித்து ஓரளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருந்துருக்கலாம். அதை ஆரம்பித்து நீங்கள் போட்ட எஃபெக்ட்டு ஃபஸ்ட்டு லெவலில் தாண்டி வச்சு உங்களோட ஓல்டு பேட்டர்ன் முடிஞ்சு வச்சு அடுத்த லெவலுக்கு உங்களோட ஒர்க்கு வந்துருச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. இது உங்களுக்கான செலப்ரேஷன், அதாவது நீங்கள் செலப்ரேட் பண்ண வேண்டிய தருணம். இது நல்லாவே பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இனிமேல் உங்களுக்கு லைஃப்பில் செலப்ரேட் பண்ண வேண்டிய மூமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி சாய்ஸ், நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த டிசிஷனை எடுக்காமல் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல தெளிவில்லாமல் இருக்கீங்க. அந்த தெளிவை ஏற்படுத்திக்க சொல்கிறாங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை லவ்வர்ஸோ ரிலேஷன்ஷிப் பற்றி கேள்வி கேட்கும்போது அதில் ஆணாக இருக்கக்கூடிய நபர் ரொம்பவே அவரோட எமோஷன்ஸை கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. பட் பெண்ணாக இருக்கிறவங்க கொஞ்சம் எமோஷ்னல் இம்பேலன்ஸில் இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி கார்ட்ஸ் சுட்டி காட்டுது. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் ரொம்ப ஆழமாக போயிட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுட்டு உங்களோட எமோஷன்ஸ் வழியே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. எமோஷன்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நாம் தான் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா ஒரு இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள். நீங்கள் எப்படின்னா எல்லாமே ஒரு லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு ஆள். பட் இப்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டக்காக ஃபீல் பண்ணுறீங்க, என்னால் டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு. ஆனால் இப்போது யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைமில் நீ டிசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது யூனிவர்ஸோட டிவைனோட கைடன்ஸாக இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பெண் நம்பராக இருக்கிறவங்க ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. நீங்கள் ஆணாக இருக்க பட்சத்தில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி அண்டர்ஸ்டாண்டிங்காக பேலன்சிங்காக இருக்கீங்க. பட் உங்களோட ஸ்போஸ் பார்த்திங்கன்னா அவங்க எமோஷ்னலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. மேபி பழைய விஷயங்களாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு தேடலை வைக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படின்னா நீங்கள் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க விஷயங்கள் சரியா அப்படின்றத ஒரு தடவை நீங்களே மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம இதெல்லாம் கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டோமா, இல்லை இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பழைய பேட்டர்ன் இனிமேல் உங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ பழைய மாதிரி லைஃப் அணுகிற அந்த ஒரு முறையை விட்டுற சொல்கிறாங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. சடன்னாக உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டோ இல்லை ஷாக்கான மூமெண்ட்டோ நடக்கலாம். பட் அது உங்களோட நல்லதுக்காக, உங்கள் பழைய பேட்டர்னை அடியோடு ஒழிக்கிறதுக்காக இது நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் ரொம்ப அன்ஃபேராக ப்ளே பண்ணலாம். எப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை லவ்வர்ஸோ எமோஷ்னலி ஒருத்தரை சீண்டி பார்த்து அவங்க எமோஷன்ஸோடு விளையாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், வெறுப்பேற்றி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் அலைய விட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட தெரியுது. ஸோ அது அன்ஃபேர். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு நியாயமான ஒரு வழியில் போகும்போது தான் நம்மளுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த எமோஷ்னல் இம்பேலன்ஸ், இந்த ஒரு ஸ்டக்கான சுச்சுவேஷன் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். கூடிய சீக்கிரமாக ஒரு 21 டேஸில் உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றங்களை ஏற்றுக்குங்க. எல்லாமே மாறிட்டு தான் இருக்கும். பர்சன்ஸ் எல்லாருமே மாறிட்டு தான் இருப்பாங்க. யாருமே மாறாமல் அப்படியே இருக்க மாட்டாங்க. ஸோ
உங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட்ட இருக்க மாற்றமாக இருந்தாலும் இல்லை உங்களோட மனநிலையில் மாற்றம் வந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். டிசிஷனை எடுங்க. எனக்கு இந்த நபர் வேணுமா? வேணும். அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு வேணும். இல்லை வேண்டாமா? இல்லை வேண்டாம். அவங்க நல்லதே பண்ணாலும் கெட்டதே பண்ணாலும் அவங்களோட என்னால் லைஃப் டைமுக்கு ட்ராவல் பண்ண முடியாது, வேண்டாம். அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். ஃபீமேல் எனர்ஜி தான் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. ஸோ பெண்ணாக இருக்கிறவங்க உங்கள் எமோஷன்ஸை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டம். உங்களோட இன்ட்யூஷன் உங்களை வழி நடத்தும். நீங்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பெண் தான். ஆனால் உங்களோட அந்த பவர் என்ன அப்படிங்கிறத நீங்களே உணரலை. நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் உங்களோட நீங்களே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபோனு வாட்ஸ்அப் எதுவுமே இல்லாமல் அமைதியாக நேச்சரோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் கேள்விக்கான எல்லா பதிலும் உங்களுக்குள்ளே இருந்தே வெளிவரதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.